அங்க இருக்கிற திமுக காரங்க, அதாவது டிஎம்கே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, மாணிக் தாகூர் அவர்களை வந்து வீழ்த்ததுக்கு உண்டான அனைத்து வேலையும் பாக்குறாங்க. நாடாளுமன்ற வேட்பாளர் இருந்த அந்த செல்வாக்கை வச்சு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொகுதிக்கு செஞ்சதை வச்சு அவர் போராடி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இந்த கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமதி அவர்கள் எப்பயுமே வந்து தன்னை வந்து ஒரு பிரபலமா வந்து பாத்தீங்கன்னா காமிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரை வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின வந்து ரொம்ப மனக்கசப்பான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பரவ விட்டது யாருன்னு கேட்க, இதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்களா? காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி காங்கிரஸ் அதுல இருக்கு, விஜய் காங்கிரஸ் அதுல இருக்கு. செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மாநில தலைவர் தான். முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி. அது அங்க டெல்லி வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கணும். அதற்கு எல்லா முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா கணிசமான இடங்களை பெறுவதற்கும், காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகவை மிரட்டுவதற்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எந்த ஆயுதம் வந்து பயன்படுதுன்னா தாவேகா விஜய் என்ற ஒரு ஆயுதம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர், வரலாற்று ஆய்வாளர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கேகே சார். இப்ப காங்கிரஸ் திமுக இடையில பாத்தீங்கன்னா மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்ற காங்கிரஸ் எம்பிக்கள், குறிப்பா வந்து திருச்சி வேலுச்சாமி போன்றோர் தொடர்ந்து மிக கடுமையாக திமுகவை சீண்டி வருகிறார்கள். இது வந்து ஒரு பக்கம் மட்டுமே சீண்டல் இருந்துகிட்டு இருந்தனால இப்ப வந்து திமுக இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி அவர்கள் வந்து மிக இது காங்கிரஸே மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இது எப்படி சார் இந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல நீங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, இப்ப இந்த கூட்டணி உடையுமா உடையலையான்றது வந்து ரெண்டாவது விஷயம். பட் ஆனா வந்து இதுல மாணிக் தாகூர் அவர்களுடைய கோபமும் சரி, ஜோதிமணி அவர்களுடைய கோபமும் சரி, ஒரு நியாயமான கோபமா தான் நான் பாக்குறேன். நான் ஏன் மாணிக் தாகூர்களுடைய கோபத்தை வந்து நான் நியாயமா பாக்குறேன்னா, கிட்டத்தட்ட விருதுநகர் தொகுதியில கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல் வந்துச்சு. அந்த மக்களவை தேர்தலை கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நானும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியை பத்தி நம்ம பேசியிருப்போம். நம்ம கிட்டத்தட்ட மாணிக் தாகூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆலமரமா இருக்கிறாப்புல. பிஜேபி அந்த அலைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆள் கிடையாது. ரெண்டாவது விஜய் பிரபாகர் வந்து பாத்தீங்கன்னா தொகுதிக்கு வந்து பரிச்சயம் இல்லாதுன்னு பேசியிருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல என்னாச்சு ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அது யாரு? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மாணிக் தாகூர் அவர்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அங்க இருக்கிற திமுக காரங்க, அதாவது டிஎம்கே பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, மாணிக் தாகூர் அவர்களை வந்து வீழ்த்ததுக்கு உண்டான அனைத்து வேலையும் பாக்குறாங்க. ஏன் அந்த அனைத்து வேலையும் வந்து பார்த்தாங்கன்னா அதற்கு காரணம் KKSSR. ஏன்னா KKSSR வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக விஜய் பிரபாருடைய தாயான பிரேமலதா அவர்கள் நேரடியாக தங்களுடைய தாய்மொழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பேசி இந்த மாதிரி இந்த ஒரு உதவியை வந்து செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு வந்து என்னுடைய மகன் என்றைக்கும் விசுவாசமா இருப்பாரு, காலம் ஃபுல்லா விசுவாசமா இருப்பாரு, நாங்க வந்து ஒரு வாட்டியே நாங்க ஜெயிச்சு ஆகணும், எங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா விஜயானந்தா அவர்களுக்கு பின்பு இந்த கட்சி எதற்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட உருவாக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அதெல்லாம் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி மறைமுகமாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய முழு ஆதரவை வந்து KKSSR கொடுத்தாப்புல. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, டிஎம்கே காரங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மாணிக் தாகூர் அவர்களுக்கு எந்த வேலையும் செய்யவில்லை. மாறாக அவருடைய தன்னுடைய சொந்த செல்வாக்கு, இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற வேட்பாளர் இருந்த அந்த செல்வாக்கை வச்சு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொகுதிக்கு செஞ்சதை வச்சு அவர் போராடி ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப போராட்டம். நீங்களே பார்த்துருப்பீங்க, 40 தொகுதியில இந்த ஒரு தொகுதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் மாறி மாறி வந்துகிட்டு இருந்துச்சு. சௌமியா அன்புமணி ராமதாஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாறி மாறி வந்த அந்த நிலைப்பாடு வந்து மாறிடுச்சு. ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வா சாவான் இருந்துச்சு. அந்த கோவத்தை வந்து கொஞ்சம் கூட அவர் காட்டாம இருப்பாப்லையா, அது ஒரு விஷயம். ஜோதிமணி அவர்களுக்கு இதே விஷயம்தான். அங்க கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமதி அவர்கள் எப்பயுமே வந்து தன்னை வந்து ஒரு பிரபலமா வந்து பாத்தீங்கன்னா காமிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரை வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின வந்து ரொம்ப மனக்கசப்பான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பரவ விட்டது யாருன்னு கேட்க, இதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்களா? ரெண்டாவது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கேட்டாப்புல சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கேட்டாரு சீட்டும் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாப்புல, இதே வேலுச்சாமி அவர்கள் தான்
டிஎம்கேக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகக்கூடாதுன்னு பேசின ஒரு ஆளு. ஆனா இப்பெல்லாம் இவங்க எதுக்கு காரணம்னா வைகோ மகனை வந்து பார்த்தா தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமை போச்சு திருச்சி தொகுதி இல்ல. ஏன்னா திருச்சி தொகுதிக்கும் வைகோவோட பையனுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமும் கிடையாது. அப்ப அவரே வந்து பார்த்தா தூக்கி சுமக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாக வேலுச்சாமி அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இதுதான் இப்ப வேலுச்சாமி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறது கொடுக்காதது காங்கிரஸோட நிலைப்பாடு தானே சார். அப்ப அவருக்கு வந்து கோபம் காங்கிரஸ் மீது தானே இருக்கு, எதற்காக திமுக மீது இருக்கு? நீங்க டிஎம்கே கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா போடுறதுல திமுகவோட தலையீடு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவோட தலையீடு இருக்காது. காங்கிரஸ் வந்து 10 தொகுதி எம்பி ஒதுக்கி இருக்கு, அந்த 10 தொகுதியை கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் வந்து. அப்ப வந்து திருச்சியில வந்து அவங்க வந்து கூட்டணி கட்சியான மதிமுகவுக்கு அங்க மதிமுக ஒரு சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க, அதனால கொடுத்தாங்க. இப்ப இவருக்கு திருச்சி வேலுச்சாமிக்கு திருச்சி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தொகுதி, அந்த 10ல வேற ஏதாவது தொகுதி காங்கிரஸ் கேட்டு பெற்றிருக்கலாமே, எதற்காக திமுக எப்படி சார் திருச்சி வேலுச்சாமிக்கு சீட்டு கொடுக்கும்? இப்ப நீங்க சொல்றது வந்து கரெக்டான கேள்விதான். இது காங்கிரஸோட வந்து பார்த்தா உள்கட்சி, இது அவங்க சீட்டு கொடுக்கறது கொடுக்காம போது அவங்க விருப்பம். நீங்க எப்படி வந்து சொல்ல போச்சுன்னு கேக்குறீங்க. கரெக்டான கொஸ்டின் தான். காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி காங்கிரஸ் அதுல இருக்கு, விஜய் காங்கிரஸ் அதுல இருக்கு. ஒன்றும் கிடையாது. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு எதிராகவே வந்து கருத்துரை செஞ்சாரா செய்யலையா? மத்தவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மத்த காங்கிரஸ் வந்து கண்டிச்சாங்களா இல்லையா? மோடி வந்து மிகப்பெரிய தலைவர் சொன்னாரா இல்லையா? மோடி மிகப்பெரிய தலைவர்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டம்மி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா சொல்றாருன்னு சொல்லி எவ்வளவோ விமர்சனம் இருந்துச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, திமுக கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப ஆணித்தரமா இருக்கக்கூடிய தலைவர் இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப எங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போன எலெக்ஷன்ல காரைக்குடி தொகுதியிலேயே வந்து 2 கேண்டிடேட் வந்து மோதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காங்கிரஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் ஒன்றும் அவர் KR ராமசாமி காங்கிரஸ் ஒன்று வந்து பார்த்தா அந்த இடத்துல மோதிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் மாணிக்கம் தாகூர் விவகாரத்துக்கு வருவோம். மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி அவர்கள் கடுமையா திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேல, ஓகே இது வந்து தாவேகா பக்கம் செல்லும் அப்படின்னு வந்து ஒரு பரவலா ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட தந்தை SA சந்திரசேகர் காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. ஆனா அதை வந்து செல்வ பெருந்தகை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது வர முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு சார். அப்ப தாவேகா பக்கம் காங்கிரஸ் செல்லாதா? அப்படி நம்ம சொல்லவே முடியாது. செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மாநில தலைவர் தான். முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி. அது அங்க டெல்லி வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கணும். அதற்கு எல்லா முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு இது வரைக்கும் வந்து அந்த விஷயத்த வந்து தாவேகால இருந்து வந்து மறுப்பு எதுவும் வந்திருக்கா? ஆதவ அர்ஜுன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா? சிடி நிர்மல்குமார் மறுப்பு தெரிவிச்சிருக்காரா? ஏன் விஜய் அவர்களும் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரா? ஏன் மறுப்பு தெரிவிக்காம இருக்கிறாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா SA சந்திரசேகர் மூலமாக ஒரு ஆழம் பார்க்கும் ஒரு விஷயம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது எல்லா பக்கம் போங்க. இந்த இடத்துல வந்து நீங்க பழைய பகையோ பழைய கடந்த கால வரலாறோ நீங்க அதை பார்க்கவே முடியாது. அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வெக்கமானம் சூடு சோரணைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதோட நான் சொன்ன வார்த்தை வந்து கடுமையான வார்த்தையா இருக்கலாம். அந்த வார்த்தையோட அடுத்த பரிணாமம் தான் என்ன பரிணாமம் தெரியுமா? அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை இப்படின்ற ஒரு வார்த்தை. நிரந்தர நண்பன் இல்லைன்னு என்ன அர்த்தம்? எப்ப வேணா வந்து பார்த்தா எவன் வேணா துரோகம் செய்து குத்தலாம் அப்படின்ற அந்த வார்த்தை. நிரந்தர எதிரி இல்லை என்ன அர்த்தம்? அவன் அடிச்சாலும் காரி துப்பாலும் திருப்பி அவன்கிட்ட நண்பனா மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் தான். ஆக இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. காங்கிரசுடன் தாவேகா வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சியோட காங்கிரஸ் பயணிக்க விருப்பப்படுமா, இல்ல புதிதாக அதிகாரத்தில் வருமா வராதா என்று தெரியாத ஒரு கட்சி கூட வந்து பயணிக்க விருப்பமா இருப்பாரா? அதை யோசித்து பாருங்க. ரெண்டாவது, நான் எப்படி இதை பாக்குறேன்னா சீட்டுகளை வந்து அதிகமா பெறுவதற்காக இந்த போட்டி நடக்கின்றத ஒரு விஷயம். ரெண்டாவது, தங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ். நம்மள இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்களே, நம்ம தொகுதியில வந்து நம்ம ஜெயிக்க எப்படி போராட வச்சுட்டாங்களே, அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பக்கத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்றக்காண்டிதான் அதை வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தளபதி மதுரை வடக்கு தொகுதி தளபதி நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த தளபதி எடுத்துக்கோங்க, KKSSR எடுத்துக்கோங்க, பிரேமலதா எடுத்துக்கோங்க, அவர் மகனை எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் கனெக்ட் பண்றது எந்த விஷயம்ன்றத வந்து பார்த்தா நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் சொல்லுங்க. எல்லாமே மனவாடுகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்காங்க. அதுதான் நிரந்தரமான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்களையும் சரி
மாணிக் தாகூர் அவர்களும் சரி. இல்ல சார், அப்ப வந்து ஒருவேளை KKSSR தூண்டுதல்ல தளபதி பேசுறாருன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அவர் தூண்டுதல் தான் பேசுறாப்ல அவரு. ஏன் சார் மதுரையில வேற எம்எல்ஏவே இல்லையா சார்? ஏன் வந்து பார்த்து மூர்த்தி அவர்கள் வாயை திறந்து பேசவே இல்லை எதுவுமே? ஏன் பேச மாட்டேன்ட்டாப்ல? ஏன் மத்த எம்எல்ஏக்கள் யாருமே ஏன் பேச மாட்டாங்க? இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல. அதே மாதிரி விருதுநகர் வைக்கிற மத்த எம்எல்ஏ ஏன் பேச மாட்டாங்க? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசுறாப்புல மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ வந்து ஏன் பேசணும்? பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு சொல்லுங்க. அதே போல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து பாத்தீங்கன்னா KS அழகிரி கடலூர்ல இருந்தாரு பாத்தீங்களா MP, அவரே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசுறாப்புல. யாரு இது நம்ம மாணித்தாருக்கு எதிராக ஏன் பேசுறாப்புல? கடலூர் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? இவங்க எல்லாருமே இணைக்கிற ஒரே புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மனவாடுகளா இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா கணிசமான இடங்களை பெறுவதற்கும் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகவை மிரட்டுவதற்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எந்த ஆயுதம் வந்து பயன்படுதுன்னா தாவேகா விஜய் என்ற ஒரு ஆயுதம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளிவருவதற்கு மிக மிக வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவுதான். குறைவாக இருந்தாலும் ஏன் கடைசி இப்ப டெல்லியில் போய் மீட்டிங் போனாங்கல்ல, அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய எடுத்து வச்சாங்க. ஆனா அதை பத்தி வந்து காங்கிரஸ் கட்சி பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஆனால் SA சந்திரசேகர் கொடுத்த அந்த அறிக்கையானது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய அப்ரோச் இல்லாம அந்த அறிக்கை அவர் வெளியே வந்திருக்காதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இப்ப வந்து காங்கிரஸ் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் திமுகவும் பாத்தீங்கன்னா இறங்கி வர்ற மாதிரியா இல்ல. அந்த வகையில வந்து கடந்த முறை எத்தனை சீட்டு கொடுத்தாங்களோ காங்கிரஸுக்கு அத்தனை தொகுதி தான் இம்முறையும் கொடுக்குற மாதிரியா இருக்கு. இப்படி ஒரு சூழலில திமுக விட்டு வெளியேறினால் அடுத்து எம்எல்ஏ இப்ப கைவசம் இருக்கிற எம்எல்ஏவும் பறி போயிடும். அந்த வகையில கொடுக்கறது திமுக கொடுக்கறது தானே திரும்ப வந்து என்னதான் காங்கிரஸ் மிரட்டினாலும் திமுக கொடுக்கறத வாங்கிட்டு போட்டிடுற சூழல்ல தானே சார் காங்கிரஸ் இருக்கு. இல்ல அப்படி சொல்ல முடியாது. போன 2021 எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா களம் வேறு, இப்ப இருக்க களம் வேறு. 2021 களம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கிய களம். ஏன்னா அப்ப ரூலிங் பார்ட்டி வந்து ADMK இருந்துச்சு, அப்ப DMK ரூலிங் பார்ட்டி கிடையாது. அதனால வந்து அந்த டயத்துல வந்து நேச்சுராவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றத்தை நோக்கி மக்கள் இருக்கும் பொழுது அது ஸ்டாலின் அவருக்கு சாதகமா போச்சு. ரெண்டாவது அந்த டயத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகன்றது பல பிளவுகளா வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டயத்துல கூட்டணியோட பலம் வந்து பாத்தீங்கன்னா இது DMKக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. இது வந்து தாவேக்கன்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. மாற்றத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்லும் பொழுது அது வந்து ADMKக்கு போகுமா தாவேக்காக்கு போகுமா இல்ல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா DMKக்கு இருக்குமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். அது மட்டும் இல்லாம திருப்பி TTV தினகரன் வந்து பாத்தீங்கன்னா சேன்டாப்ல OPS அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ADMK கூட வந்து இன்னைக்கு கூட்டணி வந்து பார்த்தா அறிவிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவரும் வந்து சேர போறாப்புல. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. ஆல்ரெடி அன்புமணி ராமதாஸ் அங்கதான் இருக்காப்புல. இங்க வந்து பாத்தீங்கன்னா DMK கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பார்ட்டி தான் இருக்காங்க. காங்கிரஸ் ஏற்கனவே இருந்த பார்ட்டி, விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்கனவே இருந்த பார்ட்டி. அது மட்டும் இல்லாம OPS கூட இருந்த 1-2 நிர்வாகிகள் முக்கியமான தலைவர்கள் வந்து போயிருக்காங்க, மறுக்கல. ஆனா இருந்தாலும் திமுக அப்படி அசால்ட்டா நினைச்சு காங்கிரஸை கழட்டி விட்டுச்சுன்னா அந்த இழப்பு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை இழக்கும். நீங்க எம்எல்ஏ சீட் நினைக்கிறீங்க, எங்க சிட்டிங் எம்எல்ஏ இத்தனை பேர் இருக்காங்களே அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு போயிருமே, அவங்க எம்எல்ஏ திருப்பி ஆவாங்கன்னு நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க. ஆனா DMK வந்து திருப்பி ஆட்சி அமைக்குமா? ஒட்டுமொத்த அதிகாரம் கையை விட்டு போயிரும்ல. ஏன்னா புதுசா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் களத்தை வந்து நிக்கிறாப்ல. அதனால திமுக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா தான் அணுகி போகும். இல்ல அவர் தளபதி பேசுற மாதிரியும் KKSSR இவங்க வந்து KS அழகிரி, திருச்சி வேலுச்சாமி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மோதல் போக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து போச்சுன்னா அது திமுகவுக்கு தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். மாற்றத்தை நோக்கி போறப்ப இதை வந்து பார்த்தா கரெக்டா அணுகி போறது நல்லது. அதனாலதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்றாப்புல, வைத்திலிங்கம் வந்தாரு வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. OPS அவர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரேன்னு சொன்னதை ஸ்டாலின் அவர்கள் மறுத்துட்டாப்புல. ஏன்னா அவருக்கு உண்டான இடத்தை வந்து நம்ம கொடுக்க முடியாது. அங்க என்னதான் நம்ம வந்து ஒரு அமைச்சராக்கி பார்த்தாலும் ஒரு முதலமைச்சர் இருந்தவரை வந்து நம்ம வந்து இப்படி அமைச்சராக்கினாலும் அது நம்ம கட்சிக்கு செட்பேக் ஆகும்னு சொல்லிதான் வந்து அது மறுப்பு தெரிவிச்சாப்புல. ஆக நீங்க சொல்றது வந்து காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இழப்பு, ஆனா DMKக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்து இந்த தேர்தல் நிலவரம் கலவரம் கொடுத்து அடுத்தடுத்து பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.